Hi everyone, I am Manigandan, lecturer from Christian Polytechnic College. So இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஸ்ப்ரே பெயிண்டிங் மெத்தட் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜென்ரலாக வந்துட்டு 2 வீலர் எடுத்துக்கிட்டாலும் சரி 4 வீலர் எடுத்துக்கிட்டாலும் சரி அதோட ஃபுல் லுக்கை நமக்கு கொடுக்கக்கூடியது பெயிண்டிங் மட்டும்தான். ஸோ ஒரு நம்ம கார் தயாரிக்கிற அப்படின்னா அந்த காரில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் அதோட பாடிக்கு நல்ல லுக்கை கொடுக்கக்கூடியது ஒரு அட்ராக்டிவான லுக்கை தரக்கூடிய வேலையை பெயிண்டிங் மட்டும்தான் பண்ணும். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா பெயிண்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. அந்த பாடிக்கு மேலே வந்துட்டு பெயிண்டிங் வந்து நல்லா கிளாஸியாக லுக் கொடுக்குற மாதிரி நம்ம பெயிண்டிங் வந்துட்டு பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து இந்த 4 டைப் ஆஃப் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. என்னென்ன மெத்தட்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பெயிண்டிங், எமர்சன் பெயிண்டிங், வேக்கம் கோட்டிங், அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பெயிண்டிங். ஸோ இந்த 4 மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி தான் 4 வீலராக இருந்தாலும் சரி 2 வீலராக இருந்தாலும் சரி பெயிண்டிங் வந்துட்டு பண்ணுவாங்க. ஸோ இதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பெயிண்டிங் மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பெயிண்டிங் மெத்தடுங்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் பெயிண்டிங் மெத்தடில் ஸ்ப்ரே கன் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். இந்த ஸ்ப்ரே கன்னில் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த சர்வீஸ் ஸ்டேஷன்லாம் வந்து ஏர் அண்டு வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணி ஹை ப்ரெஷரில் வெளியே கொண்டு வர்றதுக்காக ஸ்ப்ரே கன் இருக்கும். அந்த ஸ்ப்ரே கன் மேக்ஸிமம் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். ஸோ அதே டைப்பில் இருக்கக்கூடிய ஸ்ப்ரே கன்னை தான் இங்கேயும் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்ப்ரே கன்னோட ஒரு ஹோஸ் இருக்கும். அந்த ஹோஸை வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா பெயிண்ட் ஸ்டோரேஜ் டேங்கோடு கனெக்ட் பண்ணி வச்சுருப்போம். அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயிண்ட் ஸ்டோரேஜ் டேங்க்கில் இருந்து இந்த ஸ்ப்ரே கன் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவோம்னா நெகட்டிவ் கரண்ட் அப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இந்த டெர்மினல்ஸில் பெயிண்ட் வந்து எப்படி நம்ம சார்ஜ் பண்ணுறோம்னா நெகட்டிவ்லி சார்ஜ் பண்ணுறோம். ஸோ நெகட்டிவ்லி நம்ம சார்ஜ் பண்ணுற போது அந்த ஸ்ப்ரே கன்லேருந்து வெளியே வரக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி மாலிகுல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் கரண்ட்டு தான் அதுலேருந்து வெளியே வரும். இந்த கார் பாடியை நம்ம என்ன பண்ணுறோம்னா கார் பாடியை பெயிண்டிங் ஸ்டேஷன் கொண்டு வந்துட்டு அந்த கார் பாடிக்கு கிரவுண்டிங் எர்த்தும் பண்ணுறோம். அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் கரண்ட்டும் அது மேலே அப்ளை பண்ணுறோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அந்த கார் பாடி வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் டெர்மினலு, ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் டெர்மினல். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஸ்ப்ரே கன்லேருந்து வெளியே வரக்கூடிய பெயிண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னாக்கா நெகட்டிவாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அப்படி நெகட்டிவாக இருக்கிற போது அந்த ஸ்ப்ரே வந்து ஹை ப்ரெஷரில் வந்துட்டு வேகமாக வந்து இந்த நம்ம கார் பாடி பாசிட்டிவ் பவர் சப்ளை ஆகக்கூடிய கார் பாடி மேலே விழுகிற போது என்ன ஆகும் அப்படின்னு வந்து பார்த்திங்கனாக்கா அந்த பெயிண்ட் அப்படியே வந்துட்டு இந்த பாடி மேலே வந்து ஃப்ளாட் ஆகிக்கும். ஸோ இப்படி ஃப்ளாட் ஆகி ஈஸியாக அது என்ன ஆயிரும்னாக்கா குயிக்காக வந்து காஞ்சும் போயிடும். ஸோ அப்படி காஞ்சு போய் குயிக்காக வந்து அது மேலே அப்ளை ஆகிறது வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சர்ஃபேஸ் வந்து ஈவனாக வந்து பெயிண்ட் வந்து அப்ளை ஆகும். அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கனாக்கா ஸ்மூத்தான சர்ஃபேஸ் ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். நல்லா இந்த கிளாஸியான லுக்கும் வந்து கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த டைப் ஆஃப் பெயிண்டிங் மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த டைப் ஆஃப் பெயிண்டிங் மெத்தட்ஸில் வந்து என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட் வந்தோட டெக்னிக் வந்து பார்த்திங்கனாக்கா வெரி குயிக்காக வந்து முடிச்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பெயிண்டிங் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ரோபோட்ஸ் யூஸ் பண்ணி மட்டும்தான் பண்ண முடியும். ஏன் ரோபோட்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுறோம்னா மேனுவலாக வந்து பண்ண முடியாத காரணம் வந்து பார்த்திங்கனாக்கா காரை வந்து நம்ம பாசிட்டிவ் கரண்ட்டும் ஸ்ப்ரேயில் வந்து நெகட்டிவ் கரண்ட்டும் நம்ம சப்ளை பண்ணக்கூடிய காரணத்தினால மேன் நின்று அங்கே ஒர்க் பண்ண முடியாது. ஸோ அதனால் ரோபோட்ஸோட யூஸ்னால் நம்ம ஒர்க் பண்ணுறோம். ஸோ ரோபோட்டில் ப்ரோக்ராம் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணக்கூடிய காரணத்தினால அந்த பெயிண்டிங்கோட அவுட்புட் வந்து பார்த்திங்கனாக்கா 100% அக்யூரஸியாக இருக்கும். ஸோ இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அடுத்து இதில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரே ஒரு வந்து நெகட்டிவ் திங்க் இருக்குது. என்ன நெகட்டிவ் திங்க் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அதாவது டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய காரணத்தினாலையும் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணக்கூடிய பெயிண்ட்டோட மாலிகுல்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஹைலி எஃபிஷியன்ட் மாலிகுல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால அந்த பெயிண்ட்டோட காஸ்ட்டும் அந்த ரோபோட்டோட காஸ்ட்டும் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது ஒன்று மட்டும்தான் வந்து இந்த மெத்தடில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுற போது வந்து நமக்கு நல்ல ப்ராடக்ட் அவுட்புட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த டயக்ராம் வந்து பாருங்கள். இந்த டயக்ராமில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஐட்டம்ங்கிறது வந்து நம்மளோட கார் அல்லது பைக்கோட பாடிஸ். ஸ்ப்ரே நாசில் வந்து பாருங்கள்
ஸ்ப்ரே நாசிலேருந்து வெளிவரக்கூடிய அந்த ரேஸ் மாதிரி ப்ளூ கலர் லைனில் கொடுத்துருக்கேன்ல, அது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு பெயிண்ட்டு. ஸோ ஸ்ப்ரே நாசில் வரைக்குமே நம்ம நெகட்டிவ் கரண்ட்டை தான் கொடுத்துட்ருக்குறோம். அதிலிருந்து வெளிவரக்கூடிய பெயிண்டோட மாலிகுல்ஸ் என்னவா மாறுது, நெகட்டிவ்லி சார்ஜாக வந்துட்டு மாறுது. அது என்ன ஆகுது, பாசிட்டிவ்லி சார்ஜ் ஐட்டம் மேலே அப்படியே வந்துட்டு அப்ளை ஆகிக்குது. எப்பயுமே பாசிட்டிவ் கரண்ட் என்ன பண்ணும்னா நெகட்டிவ் கரண்ட்டை வேகமாக ஈர்த்துக்கும். அதனால வந்து பார்த்திங்கனாக்கா நார்மலாக நம்ம ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணுற போது வந்து நம்மளோட பாடியை தவிர மீதி இருக்கக்கூடிய பக்கமெல்லாம் தெரிக்கும், வேஸ்ட்டாக போகும். பட் இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கனாக்கா தெரிக்கிறதுக்கும் சான்ஸ் இல்லை, வேஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் இல்லை. ஸோ இந்த பக்கம் கொடுத்துருக்கக்கூடிய படத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அதான் வந்து காட்டியிருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் டீச் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட பாலிடெக்னிக் காலேஜ் யூடியூப் சேனலுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.